ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 10. இப்போ மணி 12 மணி. காலையிலே கிளம்பியாச்சு ஜொமேட்டோ ஓட்ட. இடையில அப்பப்போ போர்ட்டர் ஓட்டலான்னு இருக்கேன். ஆர்டர் வந்தால் இல்லாட்டி அப்படி ஜொமேட்டோ கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த வீக்கும் வீக்கெண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க, வீக்கெண்ட் இன்சென்டிவ். அதை அடிக்க முடியுதான்னு தெரியல. போர்ட்டர் இடையில பார்த்தோன்னா அடிக்க முடியாது. போர்ட்டர் இடையில பார்க்காட்டி கண்டிப்பாக அடிச்சிடலாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், பார்த்தீங்கன்னா கடைசி ஆர்டர் எடுத்திருக்கோங்க. எந்த இடத்துல எடுத்திருக்கோன்னா குன்றத்தூர் ரோடு முகலிவாக்கத்தில் எடுத்திருக்கேன். பிக்கப்பு ஒரு ஜூஸ் கடைங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. காலையில் ஆர்டர் பண்ணால் கூட பொதுவாக ஏதோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லலாம். நைட்டு 11:30க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மண்டை கிடச்சதோ, செம்ம வேட்டை தான் போல் இன்றைக்கி போலீஸ்க்கு. அதான் சரின்ட்டு வாட்டர் மெலன் ஜூஸை பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேங்க. ட்ராப் லொக்கேஷன் எங்கன்னா மாங்காடு, ஒரு 5.5 கிலோமீட்ரு. பிக்கப் வந்து 1 கிலோமீட்ரு, ட்ராப் 5.5 கிலோமீட்ரு, மொத்தம் 6.5 கிலோமீட்டரா 47 ரூபா கொடுத்துருக்கேன். ஜொமேட்டோக்காரன் அப்படி தாங்க அஸ்யூஸ்வல். நான் எத்தனை வீட்டில் தான் திட்டுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொழப்பு எப்படி போச்சுன்னா சுமாராக தாங்க போச்சு. இன்றைக்கி கரெக்டாக 12 மணிக்கு தான் வந்தேன். 12 மணின்னு சொல்லக்கூடாது, அக்யூரேட்டாக சொல்லணும்னா 12:30க்கு வந்தேங்க. 12:30க்கு ஜொமேட்டோ லாகின் பண்ணேன். ஒரு 2 ஆர்டர் பார்த்தேன். கரெக்டாக 1:45 இருக்குங்க. ஆல்ரெடி நான் போர்ட்டர் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் 9 மணியில் இருந்து ஒரு 1:30 போல் போர்ட்டரில் ஆர்டர் வந்துச்சு. 1:30க்கோ 1:45க்கோ வந்துச்சு. சரிடா அப்படின்ட்டு ஜொமேட்டோவில் அப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன். அந்த ஆர்டரை போய் வேக வேகமாக கொடுத்துட்டு வந்து அப்படியே போர்ட்டர் ஆர்டரை பிக்கப் பண்ணேன். பிக்கப் பண்ண போய் கேட்டேன். அதுவும் ஹோட்டலில் தான் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல், பேரடைஸ் பிரியாணின்னு. அங்கே போய் கேட்டேன், அப்படி ஆர்டர் இல்லையே அப்படின்னாங்க. என்னடா அது அப்படின்ட்டு அதை வெரிஃபை பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தேன். போர்ட்டரில் கொடுத்த உடனே ஆர்டர் ஆல்ரெடி கேன்சல்னு வந்துச்சு. ஸோ போய் தொலைங்கடா அப்படின்ட்டு அப்புறம் அடுத்து ஜொமேட்டோ ஆன் பண்ணேன். டக்குன்னு அடுத்த ஆர்டரை போட்டான். சரி எடுக்க போகலான்னு போகிறப்ப திருப்பி போர்ட்டரில் இன்னொரு ஆர்டரு. அப்புறம் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போனால் இது ஜூனியர் குப்பனால் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனால் அவங்க பெரிய அட்டை பாக்ஸை தூக்கி கொடுத்துட்டாங்க. காட்டு பக்கத்தில் இருக்க ஜூனியர் குப்பனாக்கு போனேன். அங்கேருந்து ட்ராப் எங்கன்னா குரோம்பேட்டைங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராப்பு. 220 ரூபா போட்டிருந்தான். பெரிய அட்டை பாக்ஸு. பின்னாடி வேறு நான் ஜொமேட்டோ பேக் கட்டியிருக்கேன்ல, அதனால் பின்னாடி வைக்க முடியாது. அதனால் நான் டேங்க்கில் வச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு கொண்டு போய் எப்படியோ சேஃபாக சேர்த்துட்டேன். அப்புறம் அதை சேர்த்ததுக்கப்புறம் குரோம்பேட்டையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்த ஆர்டர் எப்படா வரும்னு. கரெக்டாக அடுத்து ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் போட்டான். ஒரு ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணேன். என்னென்னா டெக்கரேஷன் பொருளுங்க. அந்த ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் நாவலூரில் இருக்க ஒரு காலேஜில் போய் ட்ராப் பண்ணேங்க. அது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், 22 கிலோமீட்டர் இருக்கும். 250 ரூபா கொடுத்தேன் அதுக்கு. அப்புறம் சரின்ட்டு அங்கனே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணேன் அடுத்த ஆர்டர் வருமானு. அடுத்த ஆர்டர் போடவே இல்லை. என்னடா அப்படி பண்ணுறேன்ட்டு கரெக்டாக அங்கேருந்து கிளம்புனேங்க. எத்தனை மணிக்கு? 1:30க்கு இங்கேருந்து கிளம்புனேன். நான் போரூர்லேருந்து 1:30க்கு கிளம்பி கரெக்டாக குரோம்பேட்டை நாவலூருன்ட்டு அங்கிட்டே ஒரு 5 மணி வரை சுற்றிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாவலூர்லேருந்து கிளம்பி போரூர் வந்துட்டேன். எத்தனை கிலோமீட்ரு? 38 கிலோமீட்டர் நாவலூர்லேருந்து போரூர். ஒரு ஆர்டர் கூட இடையில வரல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு பெருங்களத்தூருக்கு வந்துட்டு பெருங்களத்தூர்லேருந்து பைபாஸ் தான் போரூருக்கு ஸ்ட்ரைட்டாக. அப்படியே பைபாஸில் 20 சில்லற கிலோமீட்டர் வரும். பைபாஸில் ஏறி வந்துட்டு போரூர் டோல்கேட்டில் உட்காந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நேற்று போட வேண்டிய வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் தம்ப்நெயிலாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். எத்தனை மணிக்கு? ஒரு 6:30 போல் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் அந்த ஆர்டரை போய் கிளிக் பண்ணேன். ஒரு 100 ரூபா ஆர்டரு. அதை போய் போரூரில் தான் பிக்கப் பண்ணிவிட்டு எங்கன்னா நான் முன்னாடி ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டலுக்கு கீழே தாங்க. ஹாஸ்டல் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே தான் பிக்கப்பு. அவங்களுமே ஒரு பெரிய மூட்டையை கொடுத்துட்டாங்க. ஒரு 20 கிலோ இருக்கும் அந்த மூட்டை. அந்த மூட்டையை தூக்கி டேங்க் கவரில் வச்சுட்டு அப்படியே
தட்டி தட்டி கொண்டு போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போவும் முன்னாடி போர்ட்டல் ஓட்டுறப்ப என்ன பண்ணியிருப்பேன்னா அப்போயுமே ஜொமேட்டோ பேக் வச்சுருப்பேன். ஏன்னா ஃபுட் ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் கொடுப்பாங்க, அதனால் வச்சுருப்பேன். பெரிய பெரிய ஐட்டம் வர்றப்ப டக்குன்னு ஜொமேட்டோ பேக்கை கலட்டி அப்படியே அதை மடிச்சிடலாம், ரெண்டாக மடித்து அப்படியே டேங்க் கவரில் வச்சுருவேன். பின்னாடி வந்து அந்த பெரிய பார்சலை கட்டிட்டு கொண்டு போயிடுவேங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பெரிய பார்சலை கட்ட கயிறு கொண்டு வரல, அங்கே ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் போர்ட்டல் ஓட்டு போகிறதா வந்து இதே இல்லை. அது இல்லாமல் ஒரு அசால்ட்டு தானே, என்ன போர்ட்டலில் சின்ன சின்ன பொருள் தானே வரும், எப்போயாவது தானே பெரிய பார்சல் வரும்னு ஒரு மிதப்பு. ஏன்னா சின்ன சின்ன சாவி ஏதாவது சின்ன திங்ஸ் கொடுப்பாங்க, அதனால் நான் சின்ன பொருளாக வரும்னு நினச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்ததுலாம் பெரிய பெரிய பொருள் தான், 3மே பெரிய பொருள் தான். சரின்ட்டு நான் எடுக்காமல் போயிட்டேன்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் கொடுத்தேன். கரெக்டாக அந்த பொருள் எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்குறப்ப மணி 7:30 இருக்குங்க. 7:30 கொடுத்துட்டு அது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸு. 120 ரூபா போட்டேன் அதுக்கு. அதை போய் கொடுத்தேன். 7:30 ஆகி போச்சு. சரி கிக்கு புக் பண்ணலாம்டா 8 மணிக்குன்ட்டு போய் 8 மணிக்கு கிக்கத்துலவுனா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, 8 மணிக்கு கிக்கே கிடையாதுடா, 7 to 9 தான் இருக்குது, 8 மணிக்கு இல்லை. அப்போ சும்மா தான் இருக்கணுன்ட்டு கரெக்டாக 7:30 9 மணி வரைக்கும் சும்மாவே உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் 9 மணிக்கு ஆனவுடனே 9 மணி இல்லை 8:45 ஆனவுடனே ஜொமேட்டோ ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கிக்கு புக் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஆன் பண்ணிக்கலாங்க. 8:45 ஆன் பண்ணேன். ஆர்டர் போட்டான், நல்லா தான் போட்டான், 50-55ன்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு. 8:45க்கு ஸ்டார்ட் பண்ணனாலும் இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:45. அப்படியே இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே ரூம் போகலான்னு இருக்கேன். ஏன்டா அப்படின்னா அவ்வளோதாங்க, இன்றைக்கி போதும். காலையில் 12:30 வந்தோம், இப்போ நைட்டு 12 மணிக்கு போதும், நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான். போர்ட்டரில் வந்து என்ன கதைன்னு தெரியலை. இன்றைக்கி ஒரு 3 ஆர்டர் எடுத்து ஓட்டியிருக்கேன். நேற்றே 50% வச்சுருந்தேங்க ஆர்டர் கம்ப்ளீஷனு. அதான் நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியல. நாளைக்கு 55% வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நான் போர்ட்டர் ஓட்ட மாட்டேன், ஜொமேட்டோ ஓட்டிடுவேன். அப்படி 55% வராமல் இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை. நான் எப்பவும் போல் போர்ட்டரை ஓட்டி அந்த பர்சன்டேஜ் கொண்டு வரணுங்க. ஆர்டர் கம்ப்ளீஷன் 55%, லாகின் ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் வரணும். லாகின் ஹவர்ஸ் ஆல்ரெடி இன்றைக்கி நான் ஓட்டினவனே 18 ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் லாகின் பண்ணி வச்சுருந்தால் போதும், ஆர்டர் அட்டன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு ஒரு 2 ஹவர் அட்டன் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் வந்தால் எடுப்போம், இல்லாட்டி எடுக்க வேணாங்க. பார்ப்போம் ஆர்டர் கம்ப்ளீஷன் நாளைக்கு எவ்வளோ வருதுன்ட்டு. வந்துருச்சுன்னா திங்கக்கிழமை வந்து கொண்டாட்டம் தான். ஏன்டா அப்படி ஜொமேட்டோ விட்டு போர்ட்டர்னு பறக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, போர்ட்டரில் வந்து எல்லாம் லாங் டிஸ்டன்ஸாக வரும். 100 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி 100 ரூபான்னு இல்லை 60 ரூபா 50 ரூபாய்க்கெலாம் ஆர்டர் வரும். 60 ரூபா 50 ரூபா ஆர்டர்லாம் வெறும் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் ட்ராப் இருக்கும். மேக்ஸிமம் 100-150 தான் அதிகமாக வரும். 150 ஸ்டார்ட் ஆகி 700-800 வரைக்கும் ஆர்டர் வருங்க ஒரு ஆர்டரு. நம்ம அந்த டயத்தில் ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் பார்த்தாவே 1600-1700 வந்துருமா. நம்மளுக்கும் அந்தளவுக்கு டயர்ட் ஆகாது, இந்த மாடிப்படி ஏறுற அவசியம் இருக்காது. அதனால தான் போர்ட்டர் நான் குதிச்சிட்ருக்கேன். பார்ப்போம் இந்த தடவை போர்ட்டர் என்ன தான் ஆகுதுன்ட்டு. இப்போ நான் இப்படி ஆர்டர் கம்ப்ளீஷன்லாம் முடிச்சிட்டேன்னா எப்போ ப்ரைமாக மாறும்னா மண்டே ப்ரைமாக மாறிடுங்க. மாறணும் தான் வேண்டிகிட்ருக்கேன். இதில் என்ன கூத்துனா, ஏற்கனவே போர்ட்டர் ஓட்டுற ஃப்ரெண்டு இருந்தார், அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ போர்ட்டர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, டல்லாக தானே பரவாயில்ல. காலையில் 8 மணி 9 மணிக்கு கிளம்பி போய் போர்ட்டர் ஓட்டிட்டு 6 மணிக்கெலாம் போர்ட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே ஜொமேட்டோ ஓட்டுவோம். அதில் ஒரு 1000 ரூபா ஓட்டினாலும் ஜொமேட்டோவில் வந்து ஒரு 500-600 ரூபா ஓட்டிக்கலாங்க. அப்படி தான் பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன போர்ட்டரில் ஒரே ஒரு ட்ராபேக்குனா, லாங் டிஸ்டன்ஸ் அனுப்பிச்சி விட்ருவான். 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இல்லை அனுப்பிச்சி விட்ருவான். ஆனால் ரிட்டன் வரப்போ சும்மா வரணுங்க. ரிட்டன் வரப்போ மேக்ஸிமம் ஆர்டர் வராது, அப்போதைக்கு சும்மா வரணும். புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா, ரேபிடோவை டக்குன்னு ஆன் பண்ணி அங்கேருந்து ரேபிடோ ஆள் ஏற்றிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நாம் தான் ரேபிடோ ஓட்டக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல அப்போலேருந்து. அதனால் நான் சும்மா வெறும் கையை வீசிட்டு தாங்க வருவேன். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஆளை ஏற்றிட்டு கொஞ்சம் கிளவராக வச்சு வந்துடுவாங்க. ஏன்னா பெட்ரோல் சும்மா கிடையாதுல்ல, அதனால். ஆனால் நாம் அப்படி பண்ணுறது கிடையாது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி ஜொமேட்டோவில் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கேன்னா, காலையில் ஒரு 2 ஆர்டர் பார்த்தேன், இப்போது ஒரு 5 ஆர்டர் பார்த்துருக்கேன், இப்போ 6ஆவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு 8 ஆர்டர் அப்போ ஜொமேட்டோவில் பார்த்துருக்கேங்க. பரவாயில்ல, இந்த ஆர்டர் கொடுத்தா 400 ரூபா ஓடுன்னு நினைக்கிறேன். போர்ட்டல் ஆல்ரெடி ஒரு 550 ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருக்கேன், 950 ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருக்கேங்க மொத்தத்துக்கு. காலையில் சொல்ல வேண்டியது இப்போவே சொல்லிட்டேன்ல.
காலையில் வந்து இந்த டெய்லி ஓட்டுறதை நான் சொல்லலை, இதோட சேர்த்து 10வது நாளுங்க. இன்றைக்கி டே 10. இந்த 10 நாளும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு சொல்லிடுறேங்க. நாம் இந்த 10 நாள் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் ஓட்டியிருக்கோம். 1-2 நாள் மட்டும்தான் 1400 சில்லரை வந்திருக்கு. மீதி எல்லாம் 1000, 1100, 700, 500 தான் ஓட்டியிருக்கோம். பரவாயில்லைங்க, சேலஞ்சு மோசமாக போனாலும் பரவாயில்ல. அந்த 60 நாளையும் நான் கம்ப்ளீட் பண்ணி 60 நாளுமே நான் வீடியோஸ் போட்டு எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த 60 நாளில் அப்படின்னு காட்டணுங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்காட்டையும் பரவாயில்ல, அப்படி எவ்வளோ தான் 60 நாளில் சம்பாதிக்க முடியுது. என்னோடய அந்த டெய்லி ரொட்டீனு வீடியோ போடுற அந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. பார்த்தா போதும், வேறு ஒன்றும் வேணாம். இன்னும் ட்ராப் லொக்கேஷனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரணும்னா போகணும்னா 2 கிலோமீட்டர் போகணுங்க. மொத்தம் 5 கிலோமீட்ரு. பரவாயில்லைங்க, உங்கள் கூட பேசிக்கிட்டே பைக்கை உருட்டிகிட்டே தான் வந்தேன். உருட்டிகிட்டே வந்து 3.5 கிலோமீட்டர் வந்துட்டேன் போலையே. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. கேமரா தாங்க வீடியோ குவாலிட்டி ரொம்ப அடி வாங்குது. லென்ஸில் நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சுங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் பொத்தி வச்சுருக்கேன் கேமராவை. இப்போ வந்து பொத்தி வச்சுக்கிறது கிடையாது. பேக்கில் தூக்கி நான் பெசாட்டு வாட்டர் பாட்டில் வைப்போம்ல, அந்த இடத்துல கேமரா வச்சுருவேன். அது நான் இப்படி ஓட்டிகிட்டு போகிறப்ப குதிச்சு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு போல். அதனால் உங்களுக்கு என்னோடய பைக் அந்த மானிட்டரே கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர்ராக தான் தெரியும். ஏன்னா கேமராவில் ஏகப்பட்ட பிளர்ரு விழுந்துருச்சு, இது ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சு. அதனால அது பிளர்ராக தெரியுதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரம் நான் கோபுரம் அங்கே ட்ரை பண்ணுறேன். இந்த 60 நாள் சேலஞ்சை முடித்த உடனே ஊருக்கு போயிடுவேன். அங்கே போய் தாங்க வீட்டில் கேட்டு எப்படியா கோபுரம் வாங்கிடலாங்க. வாங்கிட்டு தெளிவாக குறிப்பாக பகலில் வீடியோஸ் போடுவாங்க. பகலில் வீடியோஸ் போடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த டெலிவரி சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் இல்லை, ட்ராவல் வீடியோஸும் ட்ரிப் வீடியோஸும் போட போகிறோம். அதுதாங்க மெயினே நம்ம சேனலுக்கு. அதுக்காக தான் இந்த சேனலே உருவாக்கணும். அதனால் நீங்கள் டெலிவரி வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. நான் ட்ரிப் வீடியோஸும் ட்ராவல் வீடியோஸு அப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாத சில காமெடியான வீடியோஸ்லாம் போடுவேன். அதை நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணுங்க. சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், மாங்காடு வந்தாச்சு. இன்னும் ட்ராப் லொக்கேஷனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் சாப்பிடலை. காலையில் சாப்பிட்டது தான். காலையிலே நான் சாப்பிட்டது 12:30 மணி. இன்னும் 12:30 மணிக்கு மேலே இன்னும் சாப்பிட்ல. இப்போ நைட்டு பார்ப்போம், ஏதாவது கடையில் தான் சாப்பிட்லாம். இல்லாட்டி அப்படியே ரூமில் போய் தூங்க வேண்டியதுதான். காலையில் கேப் கிடச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். என்னடா அப்படி சாப்பிடாம சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறேன், ஏன்டா காசை மிச்சம் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த டைம் மாறி சாப்பிட்டாவே பசிக்க மாட்டேங்குதுங்க. அப்படி சாப்பிடாமல் இருந்தே உடம்பு ஃபுல்லாக ஏறாக போய் உள்ளே சேர்ந்து தொப்பை வேறு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொப்பையை குறைக்க வேறு கூடிய சீக்கிரம் சில ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண வேண்டிய இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேங்க. திருப்பூர் போனால் தாங்க அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியும். இங்கே சென்னையில் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க்கு, ரெஸ்ட் எடுக்கிறது, விளாக் பண்ணுறதுன்ட்டு இதாங்க ஒரு சைக்கிளாக போய்கிட்டு இருக்கு. மீதி எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. பண்ணுவோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்ப்போமா? இப்போ தானடா பார்த்தேன் அப்படின்னா திரும்பி பார்ப்பேன். இன்னும் 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அந்த 1.2 கிலோமீட்டர்ஸும் இப்படி உருட்டிகிட்டே போவோம். நான் இப்படி உருட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரியலை. இன்னும் கொஞ்சம் திருவிழா சுத்தம். நேற்று போட்ட வீடியோஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. ஏன்னா நான் பைபாஸில் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அத்தனைக்கும் நான் ஸ்லோவாக தான் ஓட்டினேன். குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி ஏகப்பட்ட ட்ரக்ஸு வந்துச்சு. அதனாலேயே ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக இருக்கும். அதில் வேறு வழி இல்லைங்க, சகிச்சுக்குங்க. என்னத்தை பண்ணுறது. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் ஜொமேட்டோக்காரன் இன்றைக்கி கொடுக்குறான். காலையிலேருந்து ஓட்டின்னு தான் தெரிஞ்சிருந்துருக்கோம் ஹோட்டலையே. ஆமாங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்கெண்டு ஸ்பெஷல் இன்சென்டிவ் இருக்குல்ல, அது 1500 போட்டிருந்தேன். 36 கிக்கு 92 ஆர்டர்ஸ் முடிச்சிருந்தானே. அதை எய்ம் பண்ணலான்னு தான் யோசித்தேன். ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் போர்ட்டர் ஓட்ட போகிறேன்னு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயே போர்ட்டர் ஓட்டுறதுனால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்சென்டிவாக போட்டுறான்னு யோசிக்கிறப்ப எனக்கு இன்சென்டிவ் தாங்க பெருசாக தெரிஞ்சிச்சு. தப்பாக சொல்லிட்டேன் பாருங்க. போர்ட்டர் தாங்க ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா போர்ட்டரில் அது ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு 1700 ஓட்டிடலாம். ஆனால் ஜொமேட்டோக்காரன் 1300 1400 முக்குறானே. அதனால தான் போர்ட்டரை சூஸ் பண்ணிட்டேன். நம்ம போர்ட்டரே ஓட்டுவோங்க. அவ்வளோதான், நம்ம வளைய வேண்டிய கட்டு வந்துடுச்சு. இந்த கட்டு தான். அக்கா ஜொமேட்டோக்கா லொக்கேஷன் வந்துட்டேங்க்கா.
ஓகேங்கக்கா. வந்துட்டாங்க. இந்த வீடு தான் போல். கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்புவோங்க. தேங்க்யூக்கா. எக்ஸ்ப்ளோரர்ஸ் டே 10 எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எப்போ வந்து ஓட்டினேன்னு. காலையில் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு வந்து ஒரு 11 மணி வரையும் ஓட்டியிருந்தேங்க. எவ்வளோ மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். போர்ட்டர் ஜொமேட்டோ ரெண்டையுமே கலந்து தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் பண்ணவுடனே 2 ஆர்டர் ஜொமேட்டோவில் பார்த்துட்டு, அடுத்து 2 மணிக்கு போர்ட்டரில் ஆர்டர் வந்துச்சுன்னு போர்ட்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 7:30 வரையுமே போர்ட்டர் தான் பார்த்துட்டு இருந்தேன். 2 மணிலேருந்து 7:30 வரையும் எத்தனைடா அப்படி போர்ட்டர் ஆர்டர் பார்த்தேன்னா 3 ஆர்டர் பார்த்தேன். அதில் ஒரு 553 ரூபா சம்பாரித்தேன். அப்புறம் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 427 ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருந்தேன். ரெண்டும் சேர்த்து 980 ரூபாய்க்கு நேற்று ஓட்டியிருக்கேங்க. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். போர்ட்டரை வந்து ப்ரைமாக மாற்றணுங்கிறதுக்காண்டி நேற்று போர்ட்டரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மண்டே எப்படியும் ப்ரைமாக கொண்டு வந்துடுவேன் தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்து இன்னையோட 10 டேஸ் ஆச்சு. இந்த 10 டேஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு மொத்தமாக சொல்லிடுறேங்க. நான் மொத்தமாக வெறும் வாயில் சொல்லிடுறேன். அந்த டே 10 நாளுக்கான அமௌண்ட்டையும் டிஸ்பிளேல போட்டுடுறேங்க. அதை வச்சு பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில். டே 1லேருந்து டே 10 வரையும் எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோன்னா 11,249 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இது வந்து ஒரு வாரத்துக்கு ஓட்டுற சேலரிங்க, ஜொமேட்டோ ஓட்டுற சேலரி. நம்ம 10 நாளுக்கு ஓட்டி வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி 50 நாள் இருக்குது. அதை கொஞ்சம் விரட்டி ஓட்ட பார்ப்போங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை டட்டா பை பை வாட்டா.